ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாமுன் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது எம்டிஆர் குலோப் ஜாமுன். அதை பிரித்து நம்ம மாவு கொட்டிக்கலாம். அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பேக்கில் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க 900 கிராம் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணணுன்னு. நம்ம அவ்வளோ தேவையில்லை. நம்ம 3 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் சுகர் யூஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாகு காய்ச்சுறேன். நான் 3 டம்ளர் தண்ணி விட்டு 3 டம்ளர் சுகர் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதில் கலர் பவுடர் வேணுன்னா போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா பதம் எதுவும் கிடையாது, அந்த சர்க்கரை கரைஞ்சி இருக்கிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த மாவு பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டி உருண்டையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரிச்ச குலோப் ஜாமுன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம அந்த பாகு காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.